மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் தொழிலுக்கு செல்வதற்கு சமைத்துள்ளனர். அப்போது சிலிண்டர் வெடித்து விசைப்படகு தீப்பற்றியது. இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்துள்ளனர். இதில் காட்டூரைச் சேர்ந்த கரியபெருமாள் என்பவர் காலில் காயம் ஏற்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த கடலோர காவல்படை உளவுத்துறை சப் இன்ஸ்பெக்டர் முருகன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விபத்து மீட்பு பணிகளை மேற்கொண்டதோடு விசாரணையும் மேற்கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த புதுப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடர்ந்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்கு முந்தி தருகிறது மக்கள் நாயகம் சேனல். ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ் என்ன தகவல் தண்ணி பெரிய போட்டு வச்சு ஓசி கொஞ்சம் நீட்டாக விட்டு அடிச்சாதான் லோடு வச்சு எப்படி ஓசிதுங்க வாட்டர் பம்ப் போய் தான் இருக்குங்க பெரிய தண்ணியாக எப்படி ஓசிதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு அவங்க பாஜி வராங்க பக்கத்தில் பாஜி இல்லைன்னா அங்கே ஓரம் ஒதுக்கி விட்டலாம் வர சொல்லியிருக்கேண்ணா. பரவாயில்ல லேட்டாக இருக்க சொல்லிட்டாங்களா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இருந்தால் தான் அவங்க ஒதுங்க நம்ம எட்ட என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஓசி என்ன கிட்ட போகிறாங்க, கிட்ட போக மாட்டாங்க. கட்டி குடிக்கிறியா இல்லாட்டி லாஞ்ச் எடுத்து வராங்க. ஏய் அது இடமா கிடையாது. அதான் உள்ளே போடுது. அப்படியே அங்கே வெறுத்து படிக்க போகிறாங்களா? அங்கே போகணும் லாஸ்ட். ஒரு போட்டோட முடிஞ்சு எல்லாம் போட்டாங்க. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.